ஈராக்கில் பெண்ணின் திருமண வயதை 9 குறைக்க முடிவு. சீனாவில் மக்கள் மீது மோதிய கார், பலர் உயிரிழப்பு. அமெரிக்காவின் புதிய பாதுகாப்பு செயலாளராக பீட் ஹெக்செட் நியமனம். ஹைதி நாட்டிற்கு விமானங்கள் செல்ல தடை, அமெரிக்கா விதித்த உத்தரவு. எலான் மஸ்கிற்கு முக்கிய பதவி வழங்கும் ட்ரம்ப். ஒரே நாளில் 11 லட்சம் மின்னல், குழப்பத்தில் ஆய்வாளர்கள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் தனது அரசியல் பணியாற்றுபவர்களை தெரிவு செய்து வருகிறார். அந்த வகையில் பிரபல தொழிலதிபர்களான எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோர் அமெரிக்க அரசாங்கத்தின் திறன் துறைக்கு தலைமை வகிப்பார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன்படி தேர்தல் பிரச்சாரத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் தான் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் எலான் மஸ்கிற்கு அமைச்சர் பதவியோ அல்லது வெள்ளை மாளிகை ஆலோசகர் பதவியையோ வழங்குவதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோர் அமெரிக்க அரசின் திறன் துறைக்கு தலைமை வகிப்பார்கள். குறித்த இருவரும் தனது அரசாங்கத்தில் இணைவதன் ஊடாக வீண் செலவுகளை குறைக்கவும் அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கும் உதவும் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அடுத்த பாதுகாப்பு செயலாளராக பீட் ஹெக்செட் நியமிக்கப்படுவார் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், உக்ரைன் மற்றும் காசாவில் போர்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் அமைச்சரவையில் அவரது நியமனம் மிகவும் எதிர்பார்க்கப்படும் ஒன்றாக மாறியுள்ளது. அதே நேரம் CIA-யின் தலைவராக தேசிய புலனாய்வு பணியாளரான ஜோன் ராட்க்ளிஃப் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கீட் ஹெக்செட் தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் இராணுவ சிப்பாயாகவும் பணியாற்றியுள்ளார். அவர் முன்னதாக மினசோட்டா மாநிலத்திலிருந்து செனட் சபைக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹைதி நாட்டின் அடுத்த பிரதமர் மற்றும் மந்திரி சபையை தேர்வு செய்வதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் இடைக்கால கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டது. நாட்டில் பரவி வரும் வன்முறையை அடக்க இது உதவும் என்ற நம்பிக்கையுடன் இந்த கவுன்சில் நிறுவப்பட்டது. நாட்டில் ஜனநாயக ஒழுங்கை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக அமைக்கப்பட்ட இந்த கவுன்சில் இடைக்கால பிரதமர் கேரி கோனிலை பதவி நீக்கம் செய்துவிட்டு புதிய இடைக்கால பிரதமராக தொழிலதிபர் ஏலிஸ் டிட்டர் பில்ஸ் எய்மை தெரிவு செய்தனர். அவர் நேற்று முன்தினம் பதவியேற்றார். அப்போது நாட்டில் வன்முறையை கட்டுப்படுத்தி அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் மீண்டும் வன்முறை வெடித்தது. வன்முறையாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஆங்காங்கே மோதல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் தலைநகர் போர்ட் ஆவ் பிரின்ஸ் விமான நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர். அமெரிக்காவில் இருந்து வந்த ஸ்பிரிட் விமானம் போர்ட் ஆவ் பிரின்ஸ் விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற போது வன்முறையாளர்கள் அந்த விமானத்தின் மீது துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டனர். சுதாரித்துக் கொண்ட விமானிகள் விமானத்தை வான் நோக்கி உயர்த்தி பறந்து தப்பினர். பின்னர் அண்டை நாடான டொமினிகன் குடியரசு நாட்டில் அந்த விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் விமான பணிப்பெண் ஒருவர் காயமடைந்தார். விமானத்தில் இருந்த 155 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயலாளர் நாயகம் மெக்ஸ்வெல் டி சில்வாவை குறித்த பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யுமாறு சர்வதேச ஒலிம்பிக் குழு கோரியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இதன்படி தேசிய ஒலிம்பிக் குழுவின் நிர்வாக குழுவை அவசரமாக கூட்டி தாமதிக்காமல் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கையின் தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் சுரேஷ் சுப்பிரமணியத்துக்கு சர்வதேச ஒலிம்பிக் குழு மின்னஞ்சல் மூலம் குறிப்பிட்டுள்ளது. தேசிய ஒலிம்பிக் குழுவின் ஒழுக்காற்று குழுவினால் முன்வைக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நாடான ஈராக் நாடாளுமன்றத்தில் ஷியா முஸ்லிம் பழமைவாத குழுவினர் பெரும்பான்மை வகிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த நாட்டில் பெண்களுக்கான திருமண வயது வரம்பு 18 உள்ளது. கடந்த 1950 குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டாலும் 28% பெண்கள் 18 வயதிற்கு முன்பாகவே திருமணம் செய்து கொள்வதாக 2023 ஐநா ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் தெரிய வருகையில் ஈராக்கில் பெண்ணின் திருமண வயதை 18 இலிருந்து 9 குறைக்க சட்ட திருத்தம்
திருத்தம் செய்ய அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் இளம் பெண்கள் மீதான பாலியல் மற்றும் உடல் ரீதியிலான துன்புறுத்தல்கள் அதிகரிக்கும். அவர்கள் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும். பெண்களின் சொத்துரிமை, வாரிசுரிமை மற்றும் விவாகரத்து கோரும் உரிமை பறிக்கப்படும் என கவலை தெரிவித்துள்ளனர். ஷியா பழமைவாத குழுவினர் பெரும்பான்மை வகிப்பதால் இந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றுவதில் சிக்கல் இருக்காது என தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் பெண்கள் மனித உரிமை குழுக்கள் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஷுகாய் நகரிலுள்ள மைதானம் ஒன்றின் முன் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த மக்கள் மீது கார் ஒன்று அதிவேகமாக மோதியதில் அங்கிருந்த ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 43 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் விவாகரத்தின் பின்னர் ஏற்பட்ட சொத்து தீர்வின் போது ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பான மன அழுத்தம் காரணமாகவே சந்தேக நபர் இவ்வாறு ஈடுபட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியாவை சுமார் 11 லட்சம் முறை மின்னல் தாக்கியுள்ளது. உலகில் வேறு எங்கும் ஒரே நாளில் இத்தனை முறை மின்னல் தாக்கியதே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய ஆஸ்திரேலியா, குயின்ஸ்லாந்து மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியாவில் இடியுடன் கூடிய மழை பெய்த நிலையில் அப்போதுதான் இந்த அளவுக்கு மின்னல் சரமாரியாக தாக்கியுள்ளது. இந்த புயல்களின் போது வானத்தை முழுக்க முழுக்க மின்னல்கள் ஆக்கிரமித்துள்ளன. குறுகிய நேரத்தில் இந்த அளவு மின்னல் தாக்கியது வல்லுநர்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. குறிப்பாக உளுருவில் என்ற பகுதியில் மட்டும் 7.19 லட்சம் முறை மின்னல் தாக்கியுள்ளது. 800 கிலோமீட்டர் சுற்றளவில் இத்தனை மின்னல்கள் ஏற்பட்டுள்ளன. அதேபோல தென்கிழக்கு குயின்ஸ்லாந்து பகுதியிலும் கடுமையான மழை பெய்த நிலையில் அங்கு 3.28 லட்சம் முறை ஒரே நாளில் மின்னல்கள் தாக்கியுள்ளன. மேலும் வடக்கு ஆஸ்திரேலியாவில் சுமார் 95,000 மின்னல் தாக்குதல்கள் நடந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. திடீரென இந்தளவு மின்னல் ஏற்பட்டது எப்படி என ஆய்வாளர்கள் அதிர்ந்து போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்றைய தினம் தம்புள்ளையில் நடைபெறுகிறது. குறித்த போட்டி இன்று பிற்பகல் 2:30க்கு ஆரம்பமாகியுள்ள நிலையில் முன்னதாக குறித்த இரு அணிகளும் மோதிய 20-20 தொடர் 1-1 எனும் அடிப்படையில் சமநிலையில் நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.